போகா மனிதன். என் எழுதுகோலுக்கும் விரலுக்கும் இருக்கும் நெருக்கம் போல நண்பர்கள் இருந்தால் உலகத்தில் ஏது கலாட்டா? என் எழுதுகோலுக்கும் விரலுக்கும் இருக்கும் நெருக்கம் போல நண்பர்கள் இருந்தால் உலகத்தில் ஏது கலாட்டா? ஆன்மாவின் ஆழத்தில் இருந்து குரல் கேட்காமல் இருக்க முடியவில்லை. ஆன்மீகத்தில் ஆழம் கண்ட ஒரு மன்னர் அந்தி வானத்தில் செந்நிறம் போல மதகுரு சீடர்கள் மாலை போல் சுற்றி நின்றனர். வழியில் என்ன படமெடுப்பு! கிளை விட்டு விழுந்த கனி போலும் ரதம் விட்டு கீழே இறங்கினார் அந்த மன்னர். குரு பாதம் பணிந்து நின்றார். மந்திரிக்கு சிந்தனை முந்திரி கொட்டையானது. மன்னரின் செயல் அவர் மூளையை அதிர செய்தது. மந்திரிக்கு சிந்தனை முந்திரி கொட்டையானது. மன்னரின் செயல் அவர் மூளையை அதிரச் செய்தது. மந்திரி சாதாரண சாமியார்தானே அவர் காலில் வீழ்ந்தது எனக்கு ஆறாரணமாகிவிட்டது. மதிமன்னர் மந்திரி பெருமீன் ஒன்றும் கலைமான் தலையும் மனித தலையும் கொண்டு வா என்றார். மீற முடியுமா? மன்னர் கட்டளை. மீற முடியுமா? மன்னர் கட்டளை. 2 நாட்களில் 3 வந்தார் மன்னர் முன்னர். 2 நாட்களில் 3 வந்தார் மன்னர் முன்னர். தாமதம் ஏன்? மனித தலையை சுடு காட்டிலிருந்து பெறுவதில் 3ஐயும் சந்தையிலே விற்று வந்து சரியாகச் சொல் என்றார் மன்னர். மந்திரிக்கு கடலில் மூழ்கி எழுந்தது போல உணர்வு. சந்தையிலே மீன் நல்ல விலைக்கு போனது. அலங்கார பொருளாய் மானின் தலையும் விற்றது. சந்தையிலே மீன் நல்ல விலைக்கு போனது. அலங்கார பொருளாய் மானின் தலையும் விற்றது. மனித தலைக்கு விலை போகவில்லை, பார்த்தோருக்கு பயம் போகவில்லை. மனித தலைக்கு விலை போகவில்லை, பார்த்தோருக்கு பயம் போகவில்லை. மன்னா, மனித தலை மட்டும் விலை போகவில்லை. செல் மீளா இலவசமாக கொடு என்றார் மன்னர். என்ன இது? நொந்த நெஞ்சோடு போனார் மந்திரி. இலவசம் என்றாலே ஈயாய் மொய்க்கும் மக்கள் தலையை இலவசம் என்றதும் தலை தெறிக்க ஓடினார்கள். இலவசம் என்றாலே ஈயாய் மொய்க்கும் மக்கள் தலையை இலவசம் என்றதும் தலை தெறிக்க ஓடினார்கள். நடப்பு மன்னரிடம் நவிலப்பட்டது. மன்னர் சொன்னார், மந்திரி உடலில் உயிரோ ஒட்டி இருந்தால்தான் மதிப்பு மனிதனுக்கு. மன்னர் சொன்னார், மந்திரி உடலில் உயிரோ ஒட்டி இருந்தால்தான் மதிப்பு மனிதனுக்கு. மீனும் விலையானது, மானும் விலையானது, மனித மண்டை பயமானது. உயிரோடு அவன் உளவிய காலத்தில் அவன் அடித்த நடனம், ஆடிய ஆட்டம், அகங்கார பார்வை, செத்த பின்பு என்ன ஆனது சிந்தியும். உயிரோடு அவன் உளவிய காலத்தில் அவன் அடித்த நடனம், ஆடிய ஆட்டம், அகங்கார பார்வை, செத்த பின்பு என்ன ஆனது சிந்தியும். ஞானிகள் வாழ்ந்தபோதும் செத்தாராய் வாழ்ந்தார்கள், எதுவும் சொந்தமில்லை என்றனர். தன்னை உணர்ந்தனர், தன் இறைவனை அறிந்தனர். தன்னை உணர்ந்தனர், தன் இறைவனை அறிந்தனர். அதனால் அந்த சாமியாரை பணிந்தேன் என்றார் மன்னர். தன்னை உணர்ந்தனர், தன் இறைவனை அறிந்தனர். அதனால் அந்த சாமியாரை பணிந்தேன் என்றார் மன்னர். அதிரை அருட்கவி தாகா அவர்கள்.